மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கன்னியாகுமரியில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் வேல்ஸ் மஹால், பால்குளம், ரோஹிணி பொறியியல் கல்லூரி எதிரில், அஞ்சு கிராமம், கன்னியாகுமரி. மனதை உருக்கும் பாடல்களையும் தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா மற்றும் ஜோனத்தன் மோசஸ் ராஜ்ஸ்திரா அவர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவே, எனக்காக நீர் மன்னிச்சு உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றும். கடன் பாரம், குடும்ப பிரச்சனை, வியாதியின் அகோரம், மன அழுத்தம் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல குடும்பமாக வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், எட்டின்ஸ் சாலை, ஊட்டி. உள்ளம் உருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கொஞ்சம் சொற்பமா பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸா இருக்கிற நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நம்மளை ஆண்டவர் தம்முடைய உள்ள கரங்கள்ல எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் பரிசுத்தர் என்று அவரை வணங்குகிற தூதர்களை விட அவரை விட அன்பு செலுத்துற பிரியமானவர். ஒரு மண், ஒரு குப்பை, அவர் உட்கார்ந்துருக்கிற சிங்காசனம் உயரமும் உன்னதமுமானது. அங்கே இருந்து அவருடைய பாதப்படி அளவுல கூட நம்ம இல்லை, இறங்கி வந்து ஒரு மண்ணில் மனுஷனை உண்டாக்கி அவன் மேல் நினைவா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எதுக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ, வாழ்க்கையில உண்மையான ஒரு தெய்வத்தை நாம் அணிந்திருக்கிறதற்கு நன்றி சொல்லிதான் ஆகணும் பிரியமானவர். உண்மையான ஒரு நண்பனை, உண்மையான ஒரு தோழனை நாம் அணிந்து கொண்டிருக்கிறதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்ம எதை அக்னாலேஜ் பண்ணுறோமோ இல்லையோ, எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோமோ இல்லையோ, we should acknowledge that we are more blessed because we have a true friend, we have a true groom, most loving groom, a true God. உண்மையான ஒரு தெய்வம், உண்மையான ஒரு மணவாளன், உண்மையான ஒரு நண்பனை நாம் அணிந்திருக்கிறதற்கு நாம் நன்றி சொல்லிதான் ஆகும். இன்றைக்கும் தேவன் நம்மிடம் பேசியிருக்கிற இந்த வார்த்தை என்ன என்றால், alive with Christ. கிறிஸ்துவை நமது பிழைப்பாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரியமான தேவச்சனமே. உலகத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க, அப்புறம் வந்துட்டு வாழ்க்கையில் அதை முன்னேறி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வாழ்ந்து சாதனைகளை சாதித்து இறந்து போகிற வரைக்கும் இட்ஸ் அ கிரேட் டாஸ்க், ஒரு பெரிய சேலஞ்ச். பட் அதுலேயும்
தேவன் நம்மோடு இருந்தார் அப்படி என்றால் நாம் ஈஸியாக அதை வெல்வோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, இயேசு சுவாமி, உண்மை நான் அறிந்திருக்கிறதற்கு உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ, தேங்க்யூ ஃபார் சூஸிங் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை தெரிந்து கொண்டதுக்கு நன்றி, என்னை நீர் தெரிந்து கொண்டதற்கு நன்றி, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஒரு பர்பஸை வைத்ததுக்கு உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாமே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாத அவருடைய சித்தம் இல்லாமல் வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் தீங்குகள் நடக்கிறது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, கொடூரமான கொள்ளைகள் நடக்குது. ஆனால் அதில் பக்கத்து ஊரில் தாங்க நடக்குது, பக்கத்து ஸ்டேட்டில் தான் நடக்குது. பட் நமக்கு நடக்கலையே. பி தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல். ஏனென்றால் நாம் இஸ்ரவேலின் தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். இந்த கோரஸ் என்னோடு சேர்ந்து பாருவீங்களா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் இயேசுவே என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில். அந்த வரியை உணர்ந்து, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே, இதை விடவும் பெரிதான ஆசி வேறொன்றுமில்லையே. திரும்பி பாடுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு எல்லா கண்களையும் மூடி மனதை ஒருமினப்பட்டு அவருக்கு முன்பதாக கண்களை ஏறெடுத்து, தெய்வமே என்னுடைய கஷ்டங்கள் பாடுகள் இவைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் உமக்கு நன்றி, நீர் என் தேவனாய் இருக்கிறேன். எனக்கு விரோதமாக இத்தனை தடைகள் இருக்கிறது தாமே, ஆனாலும் உமக்கு நன்றி, அந்த தடைகளை நான் உமக்குள் ஜெயிப்பேன். எனக்குள் இத்தனை வியாதிகள் இருக்குது சுவாமி, ஆனாலும் நன்றி, நீர் என்னுடைய பரிகாரியாய் இருக்க. என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை சாபங்கள் இருக்கிறது, ஆனாலும் உமக்கு நன்றி, நீரே ஆசீர்வாதமாய் இருக்கிறேன்னு சொல்லுங்க. வேறொன்றும் இல்லையே சுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அன்னைக்கு முன்னாடி கோலியாத்து தாவீது என்ன தெரியுமா சொன்னா? ஒண்ணுமே சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான். எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஒரு அரக்கன், ஒரு மான்ஸ்டர், இவனை எப்படி உன்னால தோற்கடிக்க முடியும்? ஒரு ராணுவமே நிக்குது, பட் நோ ஒன் கேன் டிஃபீட் ஹிம். பட் உன்னால எப்படி முடியும்? அன்னைக்கு தாவீது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, அவன் தூஷிக்கிறது இஸ்ரவேலின் தேவன், அந்த தூஷித்த இஸ்ரவேலின் தேவனை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் தூஷிக்கிற தெய்வத்தை நாம் தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அதுவே நமக்கு கிடைத்த பெரிதான பாக்கியம். உலகத்தில் அன்பு தனிஞ்சு போது பிரியமானவர்களே, உலகத்தில் சாபங்கள் பெருகிறது பிரியமானவர்களே, வியாதிகள் பெருகிறது. எதெல்லாம் பெருகக்கூடாதோ எல்லாமே பெருகுது, எதெல்லாம் பெருகணுமோ எல்லாமே சிறுகுது. ஆனா இன்னைக்கு நம் தெய்வமே, இஸ்ரவேலின் தெய்வத்தை நாம் இன்னைக்கு தஞ்சமாக வைப்போம். நமக்குள் மரித்து போன சகலமும் அவருக்குள் உயிர் பெறும். ஹல்லேலூயா. Whatever and everything which just died in ourselves, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொன்ன எல்லா காரியங்களும் will resurrect in Christ. Hallelujah. அதுதான் இன்னைக்கு தேவன் நம்மளோடு பேச போகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், வேதம் வைத்திருக்கிறவர்கள் 2 கொரிந்தியர் 13:4 2 Corinthians chapter 13 verse 4.
பிரியமான தேவஜனமே, இது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்றால் வீக்னஸ், இங்கே வந்து பவுல் வந்து பலவீனத்தை குறித்து பேசுகிறான். பலவீனம் என்ன மாதிரி ஒரு பலவீனத்தை இங்கே சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் பல பலவீனங்கள் உங்களுக்கு இருக்குது. மென்டலி நம்ம பலவீனமாக இருக்கலாம், ஃபிசிக்கலி பலவீனமாக இருக்கலாம், அல்லது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கலாக பலவீனமாக இருக்கலாம். ஃப்யூச்சரை நினச்சி நடக்காததெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படிலாம் சில பேர் உட்காந்துருப்பாங்க. இது நடந்துட்டா என்ன ஆகும், இது நடக்குதுன்னா என்ன ஆகும், அப்படியே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்லேயே அவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பல வீக்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வழியில் அவங்க இங்கே சொல்கிறாரு பாருங்க, பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பலவீனம் இப்போது வியாதி ஒரு பலவீனம் தான், ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பலவீனம் தான், ஹெல்த் இஷ்யூ ஒரு பலவீனம் தான், கடன் ஒரு பலவீனம் தான், வேலை கிடைக்கலையே, எல்லாமே ஒரு பலவீனம் தான். உலகத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம மனிதனாக வாழ்கிறோம் பாருங்க, இதுவே ஒரு பலவீனம் தான் பிரியமானவர்கள். நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட புத்திசாலியான, நம்மளை விட அறிவான, நம்மளுடைய ஃபிசிக்கலியும் சரி ஜெனட்டிக்லேயும் சரி எல்லா விதத்துலேயும் வல்லமையான, என்ன சொல்ல, ஒரு பவர்ஃபுல்லான, ஜெய்ஜான்டிக்கான எத்தனையோ மேமல்ஸ், மிருக ஜீவன்கள் ஓஷன்ஸ்லேயும் இருக்குது, லேண்ட்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. பட் நம்மேல் தேவன் தம்முடைய சாயலாய் நம்மை படைத்ததுனால அது எல்லாவற்றுக்கு மேலும் கண்ட்ரோல் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெத்து, ஹெல்த்து, கடன் பிரச்சனை, வியாதி, சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு ஒரு பலவீனங்கள் தான். இதெல்லாம் வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது. மனுஷனாய் பிறந்தா சில காரியங்கள் எல்லாமே வந்து தான் ஆகும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து தாவீது சொல்கிறான், மனுஷனுடைய உயிர் ஜீவனை பார்த்து தாவீது அழகாக சொல்கிறான். நாட்கள் வந்து அப்படியே ஒரு புல்லு கொப்பாக இருக்குது அப்படின்னு, புல்லை போல் இருக்குது. புல் எப்படி அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து புல் வளர்த்தாங்க. அது ஒரு நாள் பச்சையாக இருக்கும், ஒரு நாள் மஞ்சளாக இருக்கும், ஒரு நாள் கருப்பாக இருக்கும், ஒரு நாள் இருக்குதானே தெரியாது, இந்த மாதிரி இருக்கும், இப்படி போகும். ஸோ புல், இந்த மரம், செடி அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நாள் நல்லா இருக்கும், கொஞ்சம் வெயில் ஓவராக அடிச்சிட்டாலும் போயிடும், வெயில் அடிக்கிறனாலும் போயிடும். ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. அதே போல் மனுஷனுடைய வாழ்க்கை இங்கே இருக்குதுன்னு தாவீது சொல்கிறான். அதே பாருங்கள், சங்கீதம் 8:4 பாருங்கள், இந்த வசனம் இது அடுத்த ஒரு ஆஸ்பெக்டுக்கு நம்ம கொண்டு போகுது. சங்கீதம் 102:11 நம்மை நாமே தாவீது யோசிக்க வைக்கிறான். உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீ பாரு, எவ்வளோ ஒரு வீக்காக நீ இருக்கிறன்னு நீ பாரு அப்படின்னு மனுஷனையே தாவீது யோசிக்க வைக்கிறான். அடுத்ததாக சங்கீதம் 8:4 தேவன் மனுஷனை எவ்வாறாக யோசித்திருக்கிறார், எவ்வாறாக வைத்திருக்கிறார் அப்படின்னு பாரு. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு புழுக்கு ஒப்பாதாங்க பிரியமானவர்கள் இருக்கணும். எத்தனை பிளானட்ஸ், எத்தனை ஸ்டார்ஸு, யூனிவர்ஸ் வந்து நம்ம கண்டு டிஸ்கவர் பண்ணது இந்த யூனிவர்ஸ் தான். இன்னும் எத்தனையோ வந்து டிஸ்கவர் பண்ணாத யூனிவர்சஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை கிரகங்கள் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, என்னென்னமோ இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஆனால் அது எல்லாத்துலேயும் பூமின்னு ஒரு பிளானட்டை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுல்ல, அது எல்லாம் கீழே இறங்கி வந்து இந்த மண்ணில் கொஞ்சம் சொற்பமாக பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நம்மளை ஆண்டவர் தம்முடைய உள்ளந்தரங்களில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் பரிசுத்தர் என்று அவரை வணங்குகிற தூதர்களை விட அவர் இவ்வளோ அன்பு செலுத்துகிற பிரியமானவர்களே. ஒரு மண், ஒரு குப்பை, அவர் உட்கார்ந்துருக்காரு சிங்காசனம், உயரமும் உன்னதமுமான தேவன். அங்கே இருந்து அவருடைய பாதப்படி அளவில் கூட நம்ம இல்லை, இறங்கி வந்து ஒரு மண்ணில் மனுஷனை உண்டாக்கி அவன் மேல் நினைவாக இருக்கிறார். அதை தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர் மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நினைவு கூடுகிறதுக்கும் நீங்கள் யார்? Who are we? The Lord God should think of us. அவன் நினைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும்
தேவன் நினைக்கிறார் பிரியமானவர். ஸோ இந்த வசனங்களை நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இந்த உலகத்தில் எந்த ஒரு நிலையில் இருக்கிறோன்னு இந்த 2 வசனமும் தெரிஞ்சுக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மில்லியனராக இருக்கலாம், பில்லியனராக இருக்கலாம், எத்தனையோ நீங்கள் சாதிச்சிருக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அல்லது அட் தி எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாமே. உங்கள் காரியங்கள் எல்லாம் முடிச்சு நைட்டு நீங்கள் அப்படியே தூங்க போகும்போது அந்த பெட்டில் நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்தீங்க அப்படி என்றால் நீங்கள் இன்னும் மண்ணு தான். ஹல்லேலூயா. நீங்களும் ஒரு தாயின் வயிற்றுலேருந்து வந்த ஒரு மண்ணு தான். அவர் சைக்கிள் ஒன்று வச்சிருக்கிறார். ஆதாமை உருவாக்கினார். இன்னும் அந்த சைக்கிள் அப்படியே போயிட்டு இருக்குது. மனுஷன் ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படி என்றால் எந்த ஒரு சயின்ஸோட ஹெல்ப் இல்லாமல், இந்த ஆர்டிஃபிஷியல் என்னென்னமோ இப்போ சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு நேச்சுரல் சயின்ஸோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு மனுஷனை மனுஷனால் உண்டாக்க முடியாது, ஒரு மிருகத்தை மனுஷனால் உண்டாக்க முடியாது. ஹி நீட்ஸ் சம்திங், ஒரு நேச்சுரல் எலிமெண்ட். அதுதான் கடவுள் படைத்தது. ஏதாவது ஒன்று வேணும், ஒரு அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அது இல்லாமல் மனுஷனால் உண்மையாக பண்ண முடியாது. அதுலேயே மனுஷன் எவ்வளோ ஒரு கன்ஃபைன்டாக இருக்கான், எவ்வளோ ஒரு என்க்ளோஸ்டாக இருக்கான், எவ்வளோ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறான்னு நமக்கு தெரியும் பிரியமான. இப்போ இந்த 2 கொரிந்தியர் 13:4 திரும்பி நம்ம இப்போ வாசிப்போம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும், ஏனெனில் அவர் கிரைஸ்ட் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாமும் அவருக்குள் பலவீனனாய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம். நாமும் அவருக்குள் பலவீனனாய் இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் நாங்களும் பிழைத்திருக்கமான தேவஜனமே. முதல் பகுதியை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். கிரைஸ்ட் எப்படிங்க? கிறிஸ்து பலவீனனாக இருந்தாரா? அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். ஹீ இஸ் காட். அவர் எப்போ என்னைக்கு பலவீனனாக ஆனார் அப்போ நீங்கள் கேட்கலாம். ஏசாயா புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா 53:4-5 நீங்கள் வாசிச்சங்க. அப்படி என்றால் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய எல்லா விதமான சாபங்கள் பாடுகள் அவர் மேல் சுமரப்பட்டது. அதிகாரம் ஃபுல்லாக அப்படிதான் வரும். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் மன்னித்தார், நம்முடைய வியாதிகள் சுகமானும் என அவர் காயப்பட்டார். பிரியமான தேவஜனமே, இதுதான் இங்கே பவுல் சொல்கிற அழகாக. என்ன சொல்கிறா பாருங்க, அவர் பலவீனராய் சிலுவையில் மரித்தார். தேவன் உலகத்துக்கு வந்தபோது he was 100% man, 100% God. இந்த 100% மேனில் தான் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை, எல்லாருடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் பலவீனராய் ஆனார். எதற்காக? நாம் பலவீனராய் ஆகக்கூடாது என்பதற்காக. அவர் ஒன்றில்லாதவராய் ஆனார். எதற்காக? நாம் எப்பொழுதும் ரிச்சாக இருக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, அன்றைக்கு அவர் சிலுவையில் he sacrificed. Hallelujah. He sacrificed everything. He sacrificed his power, he sacrificed his dignity, his honor, his glory. அவருடைய மகிமையை, அவருடைய கனத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய வல்லமையை எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் அவர் தாழ்த்தினார். அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்ததில் என்னங்க கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் என்னத்தையோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணார் அப்படின்னு சும்மா கொலோக்கியெல்லாம் வச்சுக்கோங்களேன். அதனால தான் 3ஆம் நாள் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பவுல் அதை தான் அழகாக சொல்கிறான். இயேசு கிறிஸ்து நம்மளை மாதிரி தான் வீக். எப்போ வீக்கானார்? நம்முடைய பாடுகள் அவர் மேல் சுமரப்பட்டது, நம்முடைய பாவங்கள் அவர் மேலே போடப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேலே போடப்பட்டது. நாம் இப்போ எதுக்கெல்லாம் கஷ்டப்படணுமோ, தண்டனை அனுபவிக்கணுமோ, எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பலவீனராயானார். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் உற்பத்தியானவர் பலவீனராய் நமக்காக சிலுவையிலே தொங்கினார். பிரியமானவர்களே, அதுவும் கர்த்தருடைய சித்தம் தான். யாருமே தேவனை பலவீனராய் ஆக்க முடியாது. He chose to become weak
on the cross for us. Hallelujah. Almighty God, சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காக அந்த சிலுவையில் பர்பஸாக அவர் மரித்தார், பலவீனராய் மரித்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கைய கேள்வி வரும். என்ன கேள்வி? நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தோம். இப்போ இந்த 2 வார்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? கிறிஸ்துவுக்குள் நாம் பலவான்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் எதையும் செய்ய முடியும் அப்படிலாம் நம்ம இவ்வளோ நாள் வாசிச்சிருப்போம். பட் இங்கே பவுல் என்ன கான்ட்ரவர்ஷியலாக இப்போ பேசுகிறாப்லையா அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். நோ, we are weak in Christ. கிறிஸ்துவுக்குள் நாமும் பலவீனர்கள் தான். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பெட் ஆஃப் ரோசஸ், ரோஜாக்கள் நிறைந்த ஒரு பெட்டு போலையா உங்களுக்கு இருந்துச்சு? இல்லை பிரியமானவர்களே, கண்டிப்பாக இருந்திருக்காது, கண்டிப்பாக இருந்திருக்காது. சமுதாயத்தில் கஷ்டம் வந்திருக்கும், ஏளனமான பேச்சுக்கள் வந்திருக்கும். இல்லைங்க, நான் நல்ல ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் தான் அப்போலேருந்தே நீங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, பட் என்னைக்கு மனவாளனோடு உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஐக்கியம் வந்துச்சோ அப்போயே உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும், ஒரு சமாதான குலைச்சல் வந்திருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கலாம். ஆண்டவரை அப்படி நான் ஏற்றுக்கொள்ளவே வேணாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே நான் போயிடுவேனே அப்படின்னு நினைக்கலாம். கடைசியாக நான் அது உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் பிரியமானவர்களே. அதுதான் இங்கே பவுல் சொல்கிறான். we are weak in Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பலவீனர்கள் தான், பலவீனர்கள் தான். நீங்கள் ஜெபத்துக்கு உட்காரும் போது நீங்கள் உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். பழைய சிந்தனைகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உங்களை ஏமாற்றினவர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இவ்வளோ கடன் இருக்குது எனக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இவ்வளோ வியாதி இருக்குது எனக்கு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரலாம். இவ்வளோ நாள் நான் ஜெர்மனி நான் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றினேனே, இவை எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேனே. நான் கிறிஸ்துவை பின்பற்றின போது ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தேங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றின போது எனக்கு ஒரு கனம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பைபிள்லேயும் அப்படி எக்ஸாம்பிள் இருக்குது. சீஷர்களை நீங்கள் எடுத்துக்கோ, கிறிஸ்துவை பின்பற்றினார். பேதுரு பரிதாபமாக கேட்குறான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை நாங்கள் பின்பற்றினோமே, எல்லாவற்றையும், குடும்பத்தை, தொழிலை, வீடை, கொஞ்சம் இருந்த அந்த சம்பாத்தியத்தை, மீனுக்காரனுக்கு என்னங்க கிடச்சிருக்கு யோசிச்சுப்பாரு. பாதி நேரம் அவங்க மீனே இல்லை. அப்போ அவங்க என்னத்தை சம்பாதிச்சிருப்பா. ஆனால் அது எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு அங்கே பேதுரு கதறத நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் எலியா தீர்க்கதரிசி நீங்கள் எடுத்துக்கோ, பெரிய தீர்க்கதரிசி பைபிளில். ஆனால் ஒரு சின்ன சோர்வு தான் அவனுக்கு வருது, உட்காந்துடலாம். சின்ன ஒரு சோர்வு தான். கர்த்தருடைய வல்லமை அவனை பலப்படுத்துகிறது. என் பெயர் ஜான்சி. நாங்கள் கும்பகோணத்தில் வசிக்கிறோம். எனது அண்ணனுக்கு திடீரென்று பேச்சு வராமல் போய் மயங்கி விழுந்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. படுத்த படுக்கையாகிவிட்டார். இதனால் மிகவும் பயந்து போய் கண்ணீர் வடித்தோம். உடனடியாக எங்கள் ஊரிலுள்ள சிறப்பு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றோம். அவர்கள் பரிசோதித்து பார்த்துவிட்டு, இங்கு இவருக்கு சிகிச்சை அளிக்கும் அளவிற்கு மருத்துவ வசதி இல்லை, எனவே திருச்சிக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். எங்களுக்கு மேலும் பயம் அதிகரித்தது. எனது அண்ணன் மயக்க நிலையிலேயே இருந்தார். அங்கிருந்து ஆம்புலன்ஸில் திருச்சி தில்லைநகர் 10வது கிராஸில் உள்ள ஒரு சிறப்பு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தோம். அங்கு உடனடியாக அட்மிட் செய்தார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த பின் எங்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். நான் மிகவும் கலங்கிய நிலையில் மருத்துவமனையின் பின்புறம் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அங்கிருந்த அன்பரின் ஊழிய ஜெபஸ்தல கட்டிடம் தெரிந்தது. ஏற்கனவே அன்பரின் ஊழிய பத்திரிகையை நான் வாசித்திருந்தபடியால் நம்பிக்கையோடு ஜெபஸ்தலத்திற்கு வந்தேன். அங்கு இருந்த ஜெப வீரர்களை சந்தித்து எனது அண்ணனின் நிலையை கூறினேன். அவர்கள் எனது அண்ணனுக்காக கண்ணீரோடு ஜெபித்து ஜெப எண்ணெயை வழங்கினார்கள். அதை எண்ணெய் தடவுனா அப்புறம் மறுநாளே கொஞ்சம் நல்லா எலும்பி உக்காந்துட்டாங்க, நல்லா ஆயிடுச்சு.
இயேசு தான் நம்ம உயிரை காப்பாற்றி விட்டார். இது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மருத்துவர்களே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். மருத்துவர்கள் எனது அண்ணனை பரிசோதித்துவிட்டு நன்றாக இருக்கிறார், அவரை நீங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார்கள். பயந்து போன நிலையில் அண்ணன் பிழைப்பாரா மாட்டாரா என்று கண்ணீரோடு ஜெபஸ்தலத்திற்கு வந்தேன். அங்கு ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை ஜீவனுள்ள தேவன் கேட்டு அற்புதம் செய்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் அறிந்து கொண்டேன். தேவன் செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் அண்ணனை ஜெபஸ்தலத்திற்கு அழைத்து வந்து கர்த்தர் செய்த அற்புதத்தை சாட்சியாய் கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கே மகிமை. சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட்ஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கன்னியாகுமரியில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் வேல்ஸ் மஹால், பால்குளம், ரோஹிணி பொறியியல் கல்லூரி எதிரில், அஞ்சு கிராமம், கன்னியாகுமரி. மனதை உருக்கும் பாடல்களையும் தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா மற்றும் ஜோனத்தன் மோசஸ் ராஜ்திரா அவர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவே, எனக்காக நீர் மன்னிச்சு உண்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றும். கடன் பாரம், குடும்ப பிரச்சனை, வியாதியின் அகோரம், மன அழுத்தம் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல குடும்பமாக வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், எட்டின்ஸ் சாலை, ஊட்டி. உள்ளம் உருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட்ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.